இன்னைக்கு என்ன 7:30 வந்திருக்காங்க தெரியலையே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தாச்சு. வேற ஏதாவது சொல்லி நம்ம உள்ளதில் பார்க்குறாங்களோ. ஏய் சாந்தே, இங்கே வா. உங்கள் வீட்டில் இருந்து ஆள் வந்திருக்கு. ஏய் ஒன்று எல்லாம் வந்திருக்காங்க, வா. எங்க அண்ணனுங்க வந்துட்டா மட்டும் உங்களுக்கு எஞ்சி எல்லாம் போட்டு ஸ்பெஷலா மோர் கொடுப்பேன்னு நினைச்சீங்களா? ஏய் நான் என்ன பொய்யாடி சொல்லிட்டு இருக்கேன், உண்மையாலுமே வந்திருக்காங்க, வா. அண்ணா வாங்கண்ணா உட்காருங்க. ஏய் சரவணா வா உட்காரு. உட்காருங்கண்ணா, வாங்கண்ணா. ஏன்னா ஒரு மாதிரியா இருக்க? ஏய் சரவணா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அண்ணா என்ன விஷயம்னா? ஏய் என்னாச்சு? நான் கேக்குறேன்ல. அம்மா இங்க வந்தாங்களா? இல்லையே. ஏன் என்னாச்சு? என்னாச்சு? டேய் சரவணா ஏன் அமைதியா இருக்க? சொல்லுடா. இல்லம்மா. என்னாச்சுன்னா சொல்லுங்க. அம்மாவை காணுமா? ஏங்க என்னங்க நீங்க? அவங்க எங்கேயும் போயிட போறாங்க? அவங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு யாராவது இருக்காங்களா? இல்லை சினிமா தேட்டர் அது இதுன்னு போக வேண்டிய வயசாது. அதெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. பக்கத்தில் எங்கேயாவது கோயில் வளர்த்து போயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, சும்மா இருங்க. இல்லை மாப்பிள்ள, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா காலையில இருந்தே அவங்களை காணும். நாங்க எல்லா இடத்துலையும் தேடி அழுத்து போயிட்டோம். அதான் கடைசியில தான் இங்க வந்தோம். என்ன நான் சொல்றேன், அம்மா யார்கிட்டயும் இந்த மாதிரி சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களே. இல்ல சாந்தி, அவங்க சாதாரணமா போயிருந்தாங்கன்னா நாங்க யாரும் கவலைப்பட மாட்டோம். நம்ம வீட்டுல தான் வந்து நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சுல. அவங்க ரொம்ப விரக்தியா இருந்தாங்கம்மா. யாருக்கிட்டையும் பேசாம ரொம்ப தனிமையா வெறுத்து போட மனநிலையில இருந்தாங்கம்மா. அவங்கள காணும்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பதட்டமா போயிடுச்சுமா. ஏங்க என்னைக்கு தாங்க அந்த வீட்டில் பேச்சுவார்த்தை சரியா நடந்துச்சு? எப்போ அந்த வீட்டில் இருக்க 3 பேருக்கு கல்யாணம் ஆகி 3 ஆறாச்சோ அன்னையிலேருந்து அந்த வீட்டுக்குள்ள கஷ்டம் ஆறா ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த லட்சணத்தை வேற இன்னொன்று வேற கல்யாணம் நடக்க போகுது. அதுவே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வீடே ரணகலம் தான். ஏங்க இத குத்தி காமிக்கிற நேரமாங்க. எங்க அண்ணங்க எவ்வளவு வருத்தத்துல இருக்காங்க. எங்க இப்படி வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நாங்க தான் வேலை பாய்ச்சிட்டு இருக்கோம். ஏய் நீ கொஞ்சம் சும்மா அழுகாம இரு. அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. ஏய் அழுகாம இரு. ஏங்க இவளை முதல்ல கூட்டு போங்க. போங்க போய் தேடுங்க. நானும் போய் வண்டி எடுத்துட்டு தேடிட்டு வரேன். போங்க. இந்த அம்மா வீட்டை விட்டு கோச்சிட்டு போற அளவுக்கு அந்த வீட்டில் என்ன நடந்திருக்கும்? கரெக்டான பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். என்னாச்சு? என்னாச்சுங்க?
வரல, இங்க வரல. என்ன சாந்தி, அம்மா கிடைச்சாங்களா இல்லையா? கிடைக்கல. எங்க போனாங்கன்னு தெரியலையே. அண்ணா, அம்மா எங்க இல்லைனா எப்படி இல்லை? எப்படின்னா நான் என்ன சொல்றது? ரெண்டு பேரும் நல்லா கை நீட்டி அடிச்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்கு நல்ல வேலை கொடுத்தாச்சு. எல்லாமே எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன மாப்ள, ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? என்ன இப்ப என்ன நடந்து போச்சு? விதின்றது அப்படி நடக்கத்தானே செய்யும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உண்மை தானே பேசிட்டு இருக்கேன். அண்ணி, அம்மாவை எங்கேயாவது தேட சொல்லுங்க அண்ணி. எங்க தேட சொல்ற? எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு தானே வந்திருக்காங்க. எல்லா இடமும் பார்த்தாச்சு அண்ணி. வழக்கமா போற இடம், கோயில், கடை, எல்லா இடமும் பார்த்தாச்சு. மார்க்கெட் வரைக்கும் தேடியாச்சு, எங்கேயுமே இல்ல. தம்பி, அம்மா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதானே? எங்கேயுமே இல்ல, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். இல்லையா? இல்ல. ஏய், இந்த உலகத்துல விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரே பொருள் அம்மாடா. அம்மா, அம்மா மட்டும்தான். ஏய், நம்ம குடும்பத்துக்கே அவங்க தான்டா ஆலமரத்து பேர் மாதிரி நம்ம கூடவே இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசை அரிக்கிற மாதிரி எல்லா சம்பவங்களும் நடந்து இப்ப கடைசியில் முழுக்க அவங்க நெஞ்ச குத்தி 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 கிழிச்சிருச்சுடா, கிழிச்சிருச்சு. டேய் டேய், இதுக்கு தானடா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அடிச்சுக்கிட்டு கேட்டேனடா. சண்டை போட்டுக்காதீங்கடா, கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் அமைதியா இருக்கடான்னு சொன்னேன். எத்தனை வாட்டி சொன்னேன்டா, கேட்கலையே. ஒருத்த கூட கேட்கல. இப்போ அம்மாடா, அம்மா போயிட்டாங்கடா. டேய், உங்களுக்குலாம் அவங்க எத்தனை நாளா தெரியும்? உனக்கு எத்தனை நாளா தெரியும்? உங்க எல்லாருக்கும் எத்தனை நாளா தெரியும் சொல்லுங்க. நான் தானே மூத்தவன். அவங்க என் சின்ன வயசுல இருந்து படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து வளர்ந்தவன்டா. எனக்கு தானே தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏய், அவங்களோட ஆசைகள் எதுவுமே நிறைவேறாம போய் சேர்ந்துட்டாங்கடா. அவங்க போய் சேர்ந்துட்டாங்கடா. அவங்க இன்னைக்கு இல்ல, அவங்க நம்மளோட போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க மட்டும் இல்லடா, நீங்கள ரொம்ப கஷ்டப்படுவீங்கடா. ஒண்ணும் இல்லண்ணா, அம்மா கிடைச்சிருவாங்க. அம்மா கிடைச்சிருவாங்க. அட, எப்படி கிடைப்பாங்க? ஒரே இடமா, ரெண்டு இடமா, எங்கெல்லாம் போய் தேடணும்? இங்க காஞ்சிபுரத்துல இருந்தா அவங்க கிடைச்சிருப்பாங்கல்ல. சொல்றா, அம்மா போயிட்டாங்கல்ல, ரெண்டு பேரும் வாங்க. உடல இல்ல நேரம் அடிச்சுக்கடா, இப்ப அடிச்சுக்கடா. அம்மா போயாச்சு, நல்லா அடிச்சுக்கடா. ரெண்டு பேரும் அடிச்சுக்க. அடிடா, அடி. நீ அடிடா, அடிடா அவனை. அடி. நல்லா நீ அவனை அடி. எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்க.
ஏய், மீனாட்சி எல்லாரையும் அடிச்சுக்க சொல்லு. அண்ணா அண்ணா ஏய், மன்னிச்சிருங்க அம்மா காலை பிடிக்கிறடா நீங்க. ஏன் காலை ஏன் பிடிக்கிறீங்க? போங்க, 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 எல்லாரும் போங்க, போங்க. அம்மா, 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 அம்மா நம்ம விட்டு போயிட்டாங்க. அம்மா, நீ பட்ட கஷ்டம் எல்லாம் ஏன் ஒருத்தருக்கு மட்டும் தானமா தெரியும்? அம்மா, இல்லம்மா, இல்லம்மா, அம்மா, அம்மா, எங்க என்னமா போய் தேடுதுனா? எங்க தேடுது? என்னங்க என்னங்க நீங்க மணி என்னாச்சு மீனாட்சி? மணி என்னங்க 7 ஆகுது. என்ன ஏடாயிடுச்சா? என்ன ஆச்சு? மீனாட்சி, இந்த பால் குடிங்க. பால்ல ஐயோ இங்க பாருங்க. இல்ல மீனாட்சி, சண்முகம் மத்தவங்க எங்க போயிருக்காங்க? அம்மா இங்க அவங்கள தேட போயிருக்காங்க. இன்னும் வரலையே. நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண? எங்க? இங்க பாருங்க, நீங்க அமைதியா உட்காருங்க. வேணும்னா நான் போயிட்டு வரேன். ஐயோ, நீங்க- இல்ல மீனாட்சி, ஒரு புரிய மாட்டேங்குது மீனாட்சி. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. ஐயோ என்னங்க, என்ன ஆச்சுங்க? என்னங்க? ஐயோ என்ன ஆச்சுங்க? நெஞ்சு வலிக்குது. ஐயோ நெஞ்சு வலிக்குதா? எனக்கு ஐயோ எனக்கு கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். அனிதி, உமா, சாந்தி, கொஞ்சம் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அனி என்னாச்சு? என்னாச்சு அவருக்கு? என்ன நீ? உங்க அண்ணனுக்கு நெஞ்சு வலிக்குதா? சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் புடி சாந்தி, புடி. அண்ணே, புடி வாங்க. அண்ணே என்னாச்சு? அண்ணே நான் வாங்க. ஆகாதீங்க. தண்ணி. இங்க பாருங்க அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்க. உமா போய் பஸ் எடுத்துட்டு வா. அண்ணே, ஐயோ அண்ணே, என்னாச்சு? அண்ணனுக்கு நெஞ்சு வலி. நம்ம பக்கத்துல இருக்கிற காமன் ஹாஸ்பிடலுக்கு போறோம். ஐயோ அண்ணா வந்து சொல்லிடுங்க. ஐயோ பாத்து பஸ் எடுத்து வந்தியாவா? போங்க பாருங்க. மெதுவா இங்க உட்கார வைங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். எனக்கு அமைதியா இருக்கு. மாமா, எனக்கு அவ வந்துருவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா. எனக்கு போய் பாரு, ஆட்டோ வருதான்னு போய் பாரு போ. வாங்க இங்கதான் வாங்க. அண்ணே வாங்க. மெதுவா ஏறுங்க. அக்கா நீங்க போங்க. உமா நீ போ. பாத்து சீக்கிரம் போங்க. பத்ரம். டாக்டர் இருக்காங்க. ஒரு நிமிஷம் சிஸ்டர்.
பாருங்க அண்ணனுக்கு சீக்கிரமா சரியாயிடும். ஒண்ணு இல்ல அண்ணி. ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வலியோட உள்ள போயிருக்காரு. நான் ஐயோ இது உள்ள போக கூடாது அண்ணி. உள்ள போக கூடாது. எனக்கு எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? நல்லதானே இருந்தார் அவரு. அவரு அம்மாவை தேட கிளம்புனாரா? நான் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நெஞ்சு வலிக்குதுன்னு பிடிச்சிக்க. நெஞ்சு வலிக்கிற வயசாகுது. ஒண்ணு இல்ல அண்ணி. அண்ணி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சின்ன விஷயம் தான், பெருசா ஒண்ணும் இருக்காது. இப்ப பாருங்களேன், டாக்டர் வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாரு. நீங்களே உடைஞ்சு போயிட்டு அண்ணனை யார் அண்ணி பாத்துப்பா? அண்ணனுக்கு ஒண்ணுமே ஆகாது, எல்லாம் சரியாயிடும். ஆமா நீ அக்கா சொல்றது கரெக்ட் தான். நம்ம வீட்ல எந்த கஷ்டம் வந்தாலும் அண்ணன் தானே தீர்த்து வைப்பாங்க. இப்ப அண்ணனுக்கு ஒண்ணுனா நம்மளாம் சேர்ந்து தானே திடமா இருக்கணும். குறிப்பா நீங்க ரொம்ப திடமா இருக்கணும் நீ. தெரியாது அண்ணி. அண்ணி அண்ணி உங்க அண்ணனையும் இந்த குடும்பத்தையும் தவிர எனக்கு யாரையுமே தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? அவர் தான் எனக்கு வாழ்க்கை, அவர் தான் எனக்கு எல்லாமே. இந்த பூ போட்டு இந்த பூ வச்சுட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படியே சுத்திட்டே இருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு எல்லாமே அவர் தான் சாந்தி. ஆனா இப்ப அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நானும் சாந்தி நானும் ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நானும் செத்து போயிடுவேன். அப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும். பயமா இருக்கு. இங்க பாருங்க நீ, ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணு ஆகாது. இல்ல சாந்தி, உனக்கு புரியாது. அவருக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. சிவஞானும் மீனாட்சி இனிமே இல்ல. இனிமே நாங்க 2 பேரும் வாழ மாட்டோம், அவ்வளவுதான். செத்து போயிடுவோம். என்னால அவர் இல்லாம இருக்க முடியாது சாந்தி. நானும் செத்து போயிடுறேன். அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. முள்ளடர்ந்த பாதையில் தள்ளிவிடும் சூழல்கள், காயங்களோடும் கதை பேசும் கடமை, இடையில் வந்த உறவுகள், கடையில் உள்ள பொம்மைகள், பேசாமல் போகும் இவர் பாசம் கொடுமை. ஆண்டவனின் காலிலே ஆடி நின்ற நாட்களை மறுபடி நினைக்குமோ? மேடம் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் மேடம். பண்ணிக்கோங்க. என்ன போன் அடிக்குதுண்ணா? ஹலோ அண்ணே உடனே காமாட்சி ஹாஸ்பிடல் வானே. ஹாஸ்பிடல்? அம்மாக்கு என்னாச்சு? ஐயோ அண்ணே முதல்ல வானே ஃபர்ஸ்ட். வந்து சேர்ந்து சீக்கிரம். அண்ணா காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு உமா வர சொல்றா. சரி வா. அண்ணி அண்ணி சும்மா அண்ணி இங்க வாங்க அண்ணி. எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்துருவாங்க அண்ணி, சொல்லுவாங்க. நம்மளையும் உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணி. ஆமா, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அண்ணி அந்த மாதிரிலாம் ஒண்ணு இருக்காது அண்ணி, தைரியமா இருங்க. என்னாச்சு அண்ணி? கொஞ்சம் தண்ணி குடிங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க பாருங்க, போ இங்க பாருங்க, கொஞ்சம் குடிங்க. அண்ணி வேணாம் சாந்தி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரி சரி, பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உள்ள விடவே மாட்டேங்கிறாங்களே. ஒண்ணு இல்ல அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர் வாங்க அண்ணி, வாங்க 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 அண்ணி. வாங்க.
வேண்டாம் டாக்டர். இதுல மிஸ்டர் சிவஞானத்தோட வைஃப் யாரு? இவங்க தான். அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவருக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்கா? எப்படி டாக்டர்? ஹார்ட் அட்டாக் வரதுக்கு பொதுவா இதுதான் காரணம்னு பர்டிகுலரா நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. அவருக்கு முதல்ல இருந்தே கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருந்திருக்கலாம். அவரோட ஹெல்த் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். தண்ணி தம்மு இதெல்லாம் அவருக்கு பழக்கம் இல்லைன்னு தெரியுது. நான்வெஜ் சாப்பிட்றது அவருக்கு ஒன்றும் பழக்கம் இல்லைன்னு தெரியுது. சம்டைம்ஸ் சடன் டென்ஷன், ப்ரொவோகேஷன் அதனால கூட வரலாம். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸஸ், ப்ரெஷர் அதுவும் ஒரு காரணம். இதய தசைகள் அப்படியே சுருங்கி போய் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படும் சூழல் உருவாயிருக்கலாம். அதனால தான் அவருக்கு நெஞ்சுவலி வந்திருக்கு. இசிஜி, ட்ரெட்மில் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல அவருக்கு ஒரு ஆன்ஜியோ டெஸ்ட் எடுத்து என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். எவ்வளோ பிளாக் இருக்கு, எங்க பிளாக் இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு யோசிக்கலாம். ஏன்னா ரொம்ப எங்கேஜ் தானே, பைபாஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. ஆஸ் அ வைஃப் நீங்க கையெழுத்து போடணும். இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது எப்படி வேணா ரியாக்ட் கொடுக்கலாம், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ்க்காக நீங்க இந்த கையெழுத்து போடணும் ப்ளீஸ். இல்ல டாக்டர். எதுக்கு டாக்டர் நான் கையெழுத்து போடணும்? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நான் போட மாட்டேன். என்னால போட முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவரை மட்டும் பத்திரமா திருப்பி கொடுத்துருங்க டாக்டர்.